Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.8 தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமா, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ப்ரூவ் பண்ணுறதுல இஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், √2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த √2 ரிமூவ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணுங்கள். காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா whole square equal to √2 into cos theta whole square. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஃபார்முலாவாக இருக்குது, a plus b whole square ஃபார்முலாவாக இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தான் இதனுடைய எக்ஸ்பேண்ட். ஸோ இது வந்து ஏங்கிற பிளேஸில் காசு இருக்குது, பிங்கிற பிளேஸில் சைன் இருக்குது. நான் இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். இந்த a plus b whole square ஃபார்மேட்டுக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin theta cos theta equal to √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 வருமா, காசை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த 2 sin theta cos theta மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி ரிமைனிங் பார்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்ஹெச்எஸ் அனுப்ப போகிறேன். ஸோ 2 sin theta cos theta is equal to ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 cos ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிக்கோங்க. 2 cos ஸ்கொயர் தீட்டா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இது அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும், இந்த சைன் ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். பாருங்கள், இந்த 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாலேருந்து ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது எந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகப்படுத்துது பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ என்ன ஃபேக்டர் ஃபார்மு, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ a பிளேஸில் நமக்கு காசு இருக்குது, b பிளேஸில் சைன் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கோங்க. 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ a ப்ளஸ் பின்னா என்ன அர்த்தம், காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, காஸ் மைனஸ் சைன் தானே கேட்டிருக்காங்க. அதனுடைய ஆன்சர் தான் நம்ம வந்து √2 சைன் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த டேர்ம் தான் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், டிவைடில் போட்டுடலாம் எல்ஹெச்எஸில். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஸோ டிவைடட் பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. பாருங்கள், இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம் நம்ம கொஸ்டினில் பாருங்கள், √2 காஸ் தீட்டாவை எழுதிக்கலாம். அப்போ நான் என்ன எழுதுகிறேன்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் இதுக்கு பதிலாக நம்ம √2 காஸ் தீட்டாவை எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கிங்க. அஸ் இட் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காசும் இந்த காசும் கேன்சல் ஆகுதா. இந்த √2ல் ஒரு ரூட் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு √2 இருக்கும். ஸோ அப்போ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √2 சைன் தீட்டான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. கொஸ்டினில் வந்து நம்ம கேட்ட ப்ரூவ் தட். பாருங்கள், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 சைன் தீட்டான்னு இருக்கா, ஹென்ஸ் ப்ரூவ்டா. ஸோ நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு குயிக்காக ஒரு ப்ராசஸ் பார்த்துக்கலாம். என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டுனா, கொடுத்துருக்க கொஸ்டினை எல்ஹெச்எஸ் இங்கே இருக்கக்கூடியது இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்குங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயரிங் பண்ணுறீங்க. ஸ்கொயரிங் பண்ணது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறோம். சால்வ் பண்ணிவிட்டு
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு கொண்டுட்டு வரோம். அண்ட் தென் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ரைட் பண்ணுறீங்க. ஆன்சரில் வந்து நமக்கு 2 sin theta cos theta டிவைட் பை cos theta ப்ளஸ் sin theta ஈக்குவல் டு cos theta மைனஸ் sin thetaன்னு கொண்டு வந்ததுக்கு பிறகு ஸோ இந்த டேர்ம் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து √2 cos theta. ஸோ அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் காஸ் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் பார்ட் நமக்கு என்ன பார்ட் வருது, நமக்கு cos theta மைனஸ் sin theta ஈக்குவல் டு √2 sin thetaன்னு வருது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.